நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இன்றைக்கு சிப்காட் வேணாம், தொழிற்பூங்காவால் வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்கிறாங்க. ஒரு உற்பத்தி பொருளாதாரம் பண்ணக்கூடிய விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அழித்து ஒரு தொழிற்சாலை வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே சாராய பொருளாதாரத்தில் இந்த ஆட்சியை நல்லா அமைச்சுக்கிட்டு தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்கள் சாராய பொருளாதாரத்திலே இருக்கிறீங்க? அவங்களோட உற்பத்தி பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் அக்கறைப்படலையா? மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சு அங்கே நிறைய விஷயம் இருக்குது. தொல்லியல் எச்சங்கள் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, அழகுநாச்சியம்மன் கோயில் இருக்குது, நீர் வாழ்வாதாரங்கள் இருக்குது, கண்மாய்கள் இருக்குது. இத்தனையுமே நீங்கள் அழிச்சு தான் உங்கள் தொழிற்பூங்காவை கொண்டு வரணுமா? தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு, தொழிற்பூங்காங்கள் அமைக்கிறதுக்கு நிறைய பேர் எங்கள் ஊரில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் நீங்கள் அங்கே போக மாட்டேங்கிறீங்க? எப்ப பாரு இந்த மதுரை மேலேயே இங்க இருக்கிற கீழடி ஆய்வு நீங்க அதுக்கு அந்த அந்த அது எப்படி தொல்லியல் எச்சங்களோட இருக்கோ அதே போலதான் கல்லங்காட்டுல அவ்வளவு தொல்லியல் எச்சங்கள் இருக்கு. உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியலையா? எனவே இந்த தொல்லியல் எச்சங்களை காப்பாற்றவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கம் சாதகமா இருக்கான்னு பாருங்க. எங்களுக்கு மட்டும் பாதகமா இருக்கும், உங்களுக்கு மட்டும் சாதகமா இருக்கிற விஷயத்த நீங்க எடுக்க வேணான்னு கேட்டுக்கிட்டு இந்த ஒப்பந்தத்தை உடனே ரத்து பண்ணணும். இதை மக்களை காப்பாற்றுற கடமை இந்த அரசுக்கு இருக்கு. சமூக நீதி அப்பதான் உண்மையான சமூக நீதியா இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இந்த சிப்காட் இந்த தொழிற்சாலை வருவதற்கு நாங்க எப்பவுமே அனுமதிக்க மாட்டோம். கண்ணகி நீதி கேட்ட ஊர் இது சாமானிய மண்ணு கிடையாது. ஆகவே எங்களோட போராட்டங்கள் தொடர்ச்சியா இருக்கும். நாங்க எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியா கொண்டு போவோம். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் வஞ்சி நகரம், பூதமங்கலம், கொடுக்கம்பட்டி உட்பட்ட 3 பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய கல்லங்காட்டு பகுதியில் சிப்காட் அமைப்பதாக 6 மாதத்துக்கு முன்னாடி தகவல் கிடைத்தது. நாங்கள் தொடர்ந்து மக்களை திரட்டி போராடி மனுக்கள் இது வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் நேற்றைக்கு பாதை அமைக்கிறோம்ன்ற பேரில் நாங்கள் பனை மரங்களையும் வேப்ப மரங்களையும் பிடுங்கினாங்க. மக்கள் போராடி தடுத்து நிறுத்திட்டு இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மனுக்கள் கொடுத்து விட்டு நாங்கள் எங்கள் பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த பகுதியில் தொல்லியல் சின்னங்கள் இருக்கிறது. 4000 வருடத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்த கல்வட்டம் சொல்லக்கூடிய கல்வட்டம், கல்பதாகை நிறைய இருக்குது. அதே போல இரும்பு உருக்கு ஆலை, இரும்பு உருக்குனதுக்கான ஆலை இருக்கிறது அந்த இடத்துல, அதுக்கான எச்சங்கள் இருக்கிறது. அதே போல முதுமக்கள் தாழ் இருக்கிறது. இது பல்வேறு ஓடு பானைகள் எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்களே, அங்கேயே இருக்குது. இதெல்லாம் ஆய்வு செஞ்சு இந்த பகுதியை கீழடிக்கு இணையான ஒரு பகுதியாக அறிவிச்சு தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க வேண்டும், எங்கள் தமிழருடைய வரலாற்றை பாதுகாக்க வேண்டும். இந்த பகுதியில் சிப்காட் வரக்கூடாது என்பதற்காக மக்கள் இந்த ஒன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்க. ஏற்கனவே கொடுத்த மனுக்கு பதில் இல்லை. இந்த தடையாவது மனு கொடுத்து விட்டு நாங்கள் தொடர் போராட்டம் நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றோம். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.